வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு கோயிலுக்கு மாலை போட்டு போகும்போது குருசாமி அப்படின்றவர் ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ குருசாமி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 18 வருஷத்துக்கு மேலே போயிருக்கணும், 36 வருஷத்துக்கு மேலே போயிருக்கணும், 60 வருஷம் போயிருக்கணும், அப்பத்தி அவர் குருசாமி அப்படி இப்படின்றாங்க. குருசாமி அப்படின்றதுக்கு ஒரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் அவங்க கூட வராங்கன்னா அந்த 10 பேரையும் கோவப்படாமல் பொறுமையாக அவர்களுக்கு எல்லா விஷயங்களையும் கோயிலுக்கு போகும்போது மாலை போட்டதுலேருந்து இருமுடி கட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் உள்ள விஷயங்களை சலிக்காமல் கோவப்படாமல், சாமி இதெல்லாம் இப்படி பண்ணணும், இதெல்லாம் இப்படி பண்ணணும், இப்படி தான் போகணும், இங்கே இந்த கோயிலில் இப்படி தான் வழிபடணும், இப்படி தான் வரணும், இது நம்ம இது பண்ணுறோன்னா இதற்கான காரணம் பார்த்திங்கன்னா இதுதான் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே முறையாக பொறுமையாக கோவப்படாமல் எடுத்து சொல்லி எல்லாத்தையும் அன்போட அரவணைப்போட கூட்டுட்டு போயிட்டு நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணி வீட்டுக்கு திருப்பி கொண்டு வர்ற வரைக்கும் உள்ள ஒரு முழு பொறுப்பை எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் குருசாமி. இதுக்கு 50 வருஷம் மாலை போட்டுக்கணும், 40 வருஷம் மாலை போட்டுக்கணும், 30 வருஷம் போட்டுக்கணும், 25 வருஷம் போட்டுக்கணும் அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் கன்னிச்சாமியாக மாலை போட்டிருக்கும் போது எங்களுக்கு தலைமை தாங்கியவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஃபர்ஸ்ட் வருஷம் மாலை போடுறேன், அவர் 10 வருஷம் தான் மாலை போட்டிருக்காரு. அவர் தான் எங்களுக்கு குருசாமியாக இருந்து எங்களை எல்லாத்தையும் அழகாக கூட்டு போயிட்டு என்னென்ன விஷயங்கள் என்ன விவரங்கள் எல்லாம் சொல்லி அழகாக கூப்பிட்டு வந்தார். அதனால குருசாமின்றது பலருமே என்ன நினச்சிருங்க, 12 வருஷத்துக்கு மேலே விட்ட ஒரு குருசாமி அப்படி இப்படின்னு நினச்சிங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்களாக ஒரு விஷயத்தை உருவாக்கி இப்படி இருந்தால் தான் இது அப்படி இருந்தால் தான் அதுன்னு ஒரு புது விதமான விஷயத்துக்கு போகாதீங்க. குருசாமினா எல்லாத்தையும் அன்பாக அரவணைப்போட கூட்டு போயிட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லி எல்லாம் சாமி தரிசனம் பார்க்க வச்சு எல்லாம் இது பண்ணி ப்ராப்பராக கூட்டு போய் ப்ராப்பராக கொண்டு விடுறாங்கல்ல, அவங்க தான் உண்மையான குருசாமி.